ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்னை 49 புத்தகங்கச்சில் சீர்மை பதிப்பகத்தில் இருக்கோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், உங்களுடைய சீர்மை பதிப்பகம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதாவது புத்தகங்கள் பதிப்பிக்கிறதுல புத்தகங்களுடைய எண்ணிக்கையில் வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு பரவலாக பேசப்படுது. அதுக்கான சாத்தியக்கூறு எப்படி வந்தது? இப்போ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இப்போ புத்தகங்கள்னு பார்த்தா 35 தலைப்பில் கொண்டு வந்துருக்கோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு 1000 பக்கங்களுக்கு மேலே வந்து சீர்மை பதிப்பகம் கொண்டு வந்திருக்கு பக்கங்கள் அளவில் பார்த்தா. இப்போ கடந்த ஆண்டை விட ஒவ்வொரு ஆண்டும் எல்லா நிறுவனங்களும் வளர்ச்சி அடைகிற மாதிரி சீர்மையும் நான் வளர்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பதிப்பகங்களில் அந்த வகைமை இருக்குல்ல, அரசியல், வாழ்க்கை, சினிமா, இலக்கியம் அப்படின்னு வகைமை போடுறீங்க. எந்த வகைமையில் வந்து அதிகமான விற்பனை ஆகுது? நம்மளதுல வந்து முக்கியமாக மொழிபெயர்ப்பு நூல்கள் தான் பிரதானம். அதுக்கு அடுத்து வந்து இலக்கியம், அதுக்கப்புறம் அரசியல். அப்போ மொழிபெயர்ப்பில் வந்து நமக்கு நேரடியாக பார்சி மொழியிலிருந்தும் அரபியிலிருந்தும் நேரடியான மொழிபெயர்ப்பு. தமிழில் வந்து இங்கிலீஷ்லேருந்து பண்ணுவாங்க பெருவாரியாக. நாம் வந்து அரபியிலிருந்தும் பெர்ஷியன்ஸ்லேருந்தும் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்லேருந்தும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட சிறப்புன்றதே வந்து அரபி மொழியிலேருந்து நேரடியான மொழிபெயர்ப்புகள் வந்து இங்கே வந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் கதைகளும் கூட இந்த ஆண்டு அலங்கம்னு ஒன்று வந்திருக்கு, பித்தளை தொட்டுன்னு வந்திருக்கு. இது நேரடியாக தமிழ் சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுது. அப்போ அரபி மொழி அப்படின்னு சொன்னோடனே குறுகிய வட்டத்தில் இயங்குற மாதிரி இருக்காதா? அதாவது இஸ்லாமிய எழுத்தாளர்கள் அது அரபி தெரிஞ்சவங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரி குறுகிய வட்டத்தில் இருக்காது. ஏன்னா நீங்கள் பறந்துபட்டு போகக்கூடிய தன்மையில தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஃப்ரெஞ்சுலேருந்து கொண்டு வராங்க, வெவ்வேறு மொழியிலேருந்து கொண்டு வராங்க. குறிப்பிட்ட மொழி அப்படின்றப்போ ஒரு குறுகிய வட்டம். கேள்வி வந்து கொஞ்சம் இது. இப்போ ஃப்ரெஞ்சு எங்கே பேசுகிறாங்க? ஃப்ரான்ஸில். அரபி எங்கே பேசுகிறாங்க? அப்ராடு. அப்ராட்னா எது அப்படின்ற கேள்வி இருக்கு. அதாவது நார்த்தன் ஆப்பிரிக்கா ஃபுல்லா பேசுறாங்க, எகிப்துல பேசுறாங்க, சவுதியில பேசுறாங்க, மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் பேசுறாங்க. அப்ப பிரெஞ்சை விட அரபி வந்து இன்னும் கொஞ்சம் லார்ஜர் ஆடியன்ஸ். லார்ஜர் இப்ப நம்ம நஜீப் மஹ்பூலோட களவாணியும் நாய்களும் வந்திருக்கு, நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர். அவர் எகிப்து. ஈரானியன் நாவல் வந்திருக்கு, அது இப்போ ஈரான்ல இருக்கிறது பெர்ஷியன். அப்ப வெவ்வேறு மொழிகள் இந்த பாலஸ்தீன் நாவல் வந்திருக்கு. அப்போ சூடான் நாவல் வந்திருக்கு, வடக்கு நோக்கிய புலப்பெயர்வன்ட்டு. சூடான், பெர்ஷியன், ஈரான், அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் நாவல்ஸ் இவ்வளோ வந்திருக்கு. அப்போ அது குறுகிய வட்டம்ல இல்லை. இங்கிலீஷ்லேருந்து இஸ்மாயில்னு ஒன்று வந்திருக்கு, சூழலியல் நாவல். அது இங்கிலீஷ்லேருந்து வந்திருக்கு. நீங்கள் சொல்ல ஃப்ரெஞ்சுனா ஃப்ரான்ஸில் மட்டும்தான் பேசுகிறாங்க. அரபின்றது வந்து நார்த்தன் ஆப்பிரிக்கா ஃபுல்லாக பேசுகிறாங்க. அது ஒரு பரந்துபட்ட அளவில் தான் இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. நிறைய விஷயங்களை முன்வைக்கிறீங்க. உங்களுடைய பதிப்பகங்கள் எந்த நூல் வந்து அதிகமாக விற்பனை ஆகுது? அவங்க வந்து அரசியல் நூல்கள் வந்து இப்போ கடந்த வருடம் வெளியிட்ட வந்து நடுநிசி எல்லைகள் வந்து வெளியிட்டோம். இந்த வருஷம் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இடமில்லை, அரசியல் ரீதியில் ஓரங்கட்டப்படும் இந்திய முஸ்லீம்கள்னு ஒரு புத்தகம். அதில் வந்து கடந்த மாதம் தான் வந்து திமுகவை சேர்ந்த தொடர்பு தலைவர் வந்து PK இளங்கோவன் அவர்கள் வந்து வெளியிட்டாங்க. CPMலேருந்து வந்தாங்க, CPIலேருந்து வந்தாங்க. அந்த புத்தகம் வந்து இந்த மாதம் வந்து பரவலாகவே இந்த புத்தக காட்சியை ஒட்டி அந்த புத்தகம் வந்து அப்துல் ரஹ்மான் IAS ஆஃபீஸர் அவர் வெளியிட்ட புத்தகம், அவர் எழுதிய புத்தகம். அது பரவலாக இந்திய முஸ்லீம்களோட ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எந்தெந்த வகையிலாம் பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டிருக்கு அதை குறித்து ஒரு டாக்குமெண்ட் வந்து தெளிவான ஒரு டாக்குமெண்ட். அந்த புத்தகம் வந்து இந்த ஆண்டு மிக வேகமாக செல்லாயிட்டு. இப்போ உங்களுடைய வாசகர் வரத்துன்னு பார்க்குறப்ப மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, ஜாதி கடந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எல்லாரும் கலந்துதான் வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம நாடே கடந்திருக்கோம், எல்லைகள் கடந்திருக்கிறோம். உள்ளூர்ல இருக்கிற இங்கே ஜார்ஜ் ஜோசப்போட புத்தகங்கள் இருக்கு, அலங்கம் இருக்கு, பெருநஞ்சன் இருக்கு, எமரால்டு இருக்கு, இன்னொரு சர்ஜில் இமாமோடது இருக்கு, சூஃபி இருக்கு. இப்போ இஸ்லாம்னு பார்த்தா சூஃபி இருக்கு, ஜனநாயகன், குறிப்பாக ஜனநாயகன் 2.0 வந்திருக்கு. அப்போ இந்த புத்தகம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய கடந்த 75 வருஷ பாலிட்டிக்ஸை, அதாவது கலைஞர், MGR, அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய BJP பாலிடிக்ஸ், இது எல்லாத்தையும் பேசுது. ஜனநாயகம் பிம்பச்சிறை 2.0. நடுநிசி எல்லைகளும் கூட எல்லைகளை பற்றி, இந்தியாவின் மேற்கு எல்லைகளை, மேற்கு, வடக்கு, கிழக்கு எல்லா எல்லைகளையும் பற்றி சுல்த்ரா விஜயனோட நடுநிசி எல்லைகள் பேசுது. E=mc² அறிவியல் புத்தகம் இருக்கு. அதுக்கப்புறம் அறிவியல் என்றால் என்னன்னு சுந்தர் சர்க்கியோட புத்தகம் இருக்கு. அறிவியல், இலக்கியம், வரலாறு எல்லாத்துலேயும் பேசிட்டு இருக்கிறதுல சாதி கடந்து, மதம் கடந்து, நாங்கள் எல்லைகளே கடந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மிக்க மிக்க மகிழ்ச்சி தொடர், மகிழ்ச்சி. அதே போல் வந்து உங்களுடைய பதிப்பகங்களில் ஒரு எழுத்தாளராக உள்ள வரணும் அப்படின்னு சொன்னால் நூல் பதிப்பிக்கணும் அப்படின்னா என்ன தகுதி வச்சுக்கிட்டு? தகுதி என்ன இருக்குது? புத்தகம் அவர்களுக்கு வந்து எழுதுறதுக்கான திறமை இருந்துச்சுன்னா தாராளமாக உள்ள வரலாம். அவங்களோட கண்டென்ட் என்னன்றது முக்கியம் இருக்குது. அதோட பேசுபொருள் இன்னும் எதை பேச போகிறாங்க, பேசாததை பேசுகிறாங்களா இல்லை பேசிக்கிட்டே இருக்கிறத மெஜாரிட்டி பேசுகிறதோட. நம்மளோட முக்காவாசியான கலெக்ஷன்ஸ் வந்து கான்டெம்பரரியாக பேசக்கூடாத விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. பேச தயங்கக்கூடிய விஷயங்கள்,
பேச அஞ்சக்கூடிய விஷயங்கள், இல்லை மக்களோட வாழ்க்கைக்குள்ளால இருக்கக்கூடிய சிக்கல்கள், இது எல்லாத்துலேயும் இப்போ மீகோவும் ஐந்தாம் பொக்கிஷம்ன்றது ஒரு ஜப்பானிய நாவல். நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லைகள், ஜப்பானிய நாவல் வந்திருக்கு. பூனையில் இல்ல உலகம் ஒரு ஜப்பானிய நாவல் வந்திருக்கு. ஆப்பிரிக்காவுக்கும் போகிறோம், அரப் கண்ட்ரீஸ்க்கும் போகிறோம், இந்த பக்கம் ஜப்பானுக்கும் போகிறோம், அடுத்து சைனாவுக்கும் போக வேண்டிய தேவை இருக்குது, அடுத்து ரஷ்யன் இலக்கியங்களும் இங்கே வர வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் அது தகுதின்னு ஒன்று கிடையாது. அதில் அவர்கள் என்ன பேசுகிறாங்க, எல்லோருமே பேசக்கூடிய மெயின் ஸ்ட்ரீமில் பேசக்கூடிய விஷயங்களை பேசுகிறாங்களா, இல்லை ஒடுக்கப்பட்ட விளிம்பு மக்களோட வாழ்க்கைப்பாடுகளை பேசுகிறாங்களான்றதான் கேள்வி. மிக்க மகிழ்ச்சி தோழர். அதாவது உங்களுடைய நோக்கம், உங்களுடைய கோட்பாடெல்லாம் ரொம்ப தேவையானதாக இருக்குது. எங்களுடைய வினாக்களுக்கு பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.